தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது அண்ணாமலை அவர்களின் அதிரடி பேட்டி. சிலம்பு செல்வர் மா.பொ. சிவஞானம் அவர்களின் 119வது பிறந்தநாள் விழாவில் அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினார்னா, ஒவ்வொரு வருஷத்துலேயும் மா.பொ.சி அவர்களின் பிறந்தநாள் விழாவை ஒரு அரங்கத்தில் கொண்டாடி விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் சிறப்பு என்னவென்றால், மா.பொ.சி அவர்களின் மகளும் மகள் வயிற்று பேரனும் பாஜகவில் உறுப்பினராக உள்ளனர். எங்களுடைய கட்சியில் அவர்கள் பொறுப்பில் இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய விஷயமாகும். அந்த நாட்களில் மிக பெரும் போராட்டங்களை முன்னெடுத்தவர் மா.பொ. சிவஞானம் அவர்கள் என்று அவர்களுடைய புகழை பற்றி பேசினார். நீங்கள் ஏதாவது கேட்கறதா இருந்தால் கேட்கலாம்னு பத்திரிகையாளர்களிடம் சொன்னதுதான் தாமதம். கள்ளச்சாராய மரணங்கள் விவகாரத்தில் பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் கொடுக்கின்ற அழுத்தம் போதுமானதாக இருக்கிறதா, வேறு என்ன செய்யணும்னா அப்படின்னு கேட்டார். ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் நடந்தது மரணங்கள் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் செய்த கொலை என்கிற ரேஞ்சுக்கு பேசினவர் அவர். இந்த கேள்விக்கு அரசியல் கட்சிகள் என்பது இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் தான், மக்கள் கையில்தான் எல்லாம் இருக்கிறது. இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்தபோது அவரை வெளியேற்றியது அரசியல் கட்சிகள் அல்ல, மக்கள் இயக்கம். அதேபோன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தவறுகளை மக்கள் தான் கவனிக்கணும், அவங்க தான் தீர்ப்பு சொல்லணும். சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலை கூட பார்த்துருப்பீங்க. எல்லா பொறுப்பையும் எங்களை மாதிரி அரசியல் கட்சிங்க கையிலேயே கொடுத்துட்டு மக்கள் ஒதுங்கக்கூடாது, அவங்களும் கூட சேர்ந்து போராட வேண்டும். நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். அடுத்த கேள்வியாக, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்களே, தமிழ்நாடு அரசின் உத்தரவு இல்லாமல் அது சாத்தியமா? தமிழ்நாடு அரசுடைய அனுமதி வேண்டும் என்பது உண்மை. அதே சமயத்தில் கோர்ட்டு மூலயமா கூட சிபிஐ அந்த வழக்கை எடுக்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிறைய ரிட் பெட்டிஷன்கள் போடப்பட்டு உள்ளன. உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று ஆளுநருக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுத்துள்ளோம் என்று சொன்னார். மேலும் மா.பொ. சிவஞானம் அவர்களின் திருவுருவச் சிலை எங்களுடைய கட்சி ஆபீஸ் பக்கத்திலே இருப்பதால் பல்வேறு தலைவர்களும் வந்து இங்கே மாலை மரியாதை செலுத்துகிறார்கள். நாம் இப்போது இங்கே இப்படி நின்று பேசி கொண்டிருப்பதற்கு காரணமாக அமைந்த ஒரு தலைவனின் சிலை எங்கள் கட்சி ஆபீஸ் பக்கத்தில் இருப்பது மகிழ்ச்சி, பெருமை. நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 22 எம்பிகள் பதவியேற்பை செய்து கொண்டார்கள். அதில் 13 பேர் என்ன பண்ணாங்கன்றது தான் அடுத்த கேள்வி. அந்த கேள்வி என்னன்னா, பாராளுமன்றத்தில் பதவியேற்க சென்ற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் உதயநிதி வாழ்க என்று கூறி பதவியேற்றார்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்ற கேள்வியை முடிப்பதற்கு முன்னாடியே கொத்தடிமை அப்படின்னு அவமானப்படுத்திட்டு போயிட்டே இருந்துட்டார். நமக்கும் அப்படி தான் தோணுகிறது. இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை பற்றி பேசும்போது திமுகவுடைய ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கள்ளச்சாராயமானது பாண்டிச்சேரியிலேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது, தமிழ்நாட்டில் யாரும் கள்ளச்சாராயம் காய்ச்சவில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சரிங்க ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுப்போம், தமிழ்நாட்டில் யாரும் கள்ளச்சாராயம் காய்ச்சறது இல்லை, வேறு எங்கேருந்து தான் வருது என்பது உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் போலீஸார் அப்பப்போ சாராயம் காய்ச்சிற பானையெல்லாம் பார்க்குறாங்க, பிடிக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, சாராயத்தை கீழே ஊற்றுறாங்க. இத்தனை லிட்டர் சாராயம் அழிப்பு, அத்தனை லிட்டர் சாராயம் அழிப்பு என்றெல்லாம் நியூஸுகள் வருகின்றன. இதெல்லாம் எங்கே நடக்கிறது? அமெரிக்காவில் நடக்கிறதா அல்லது லண்டனில் நடக்கிறதா? இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, குஜராத்திலேயே கள்ளச்சாராயம் இருக்குது, அதை பற்றி பேச துப்பு இல்லாமல் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறீங்களா என்று கேட்கிறார்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குஜராத்தை பொறுத்தவரை மது விலக்கு அமலில் இருக்கிறது. அப்படி மது விலக்கு அமலில் இருக்கும்போது குடிக்கணும்னு நினைக்கிறவன் கள்ளச்சாராயம் தான் வாங்கி குடிக்க முடியும். கள்ளச்சாராயம் சட்ட விரோதம்தான். இருந்தாலும் குடிகாரங்களுக்கு கள்ளச்சாராயத்தை விட்டால் வேறு வழி கிடையாது. இங்கே அப்படியா? தமிழக அரசே தெருவுக்கு தெரு சாராயத்தை ஓட விடுது. இருந்தாலும் அதை விடுத்து கள்ளச்சாராயத்தை குடிக்கிறாங்கன்னா என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விலை, ஏகப்பட்ட விலை. அரசுடைய டாஸ்மாகில் விற்கக்கூடிய விலையானது மிக 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 அதிகம். போதாத குறைக்கு கூடுதலாக 10 ரூபா வேறு ஒவ்வொரு பாட்டிலுக்கும் கொடுக்கணும். இந்த கொடுமைலாம் வேணான்னு தான் குடிகாரர்கள் கள்ளச்சாராயத்தை நோக்கி போகிறாங்க. அப்படி போகும்போது ஒவ்வொரு முறை தவறுதலாக எத்தனாலுக்கு பதிலாக மெத்தனாலை குடித்துவிட்டு இது போன்று கண் பார்வையெல்லாம் இழந்து செத்தும் போயிடுறாங்க. அப்படி குடிவெறி அவசியமா என்று சிலர் கேட்கிறார்கள். டாஸ்மாகில் குடிக்கிறது அன்பு கொண்டு குடிக்கிறதா? எல்லாம் ஒன்று தான், விலை கம்மின்னு குடிக்கிறான். கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டியது அரசுடைய கடமை, அதை செய்வதில்லை. மாறாக கள்ளச்சாராயம் குடித்து யாராவது சேர்த்துட்டா 10 லட்ச ரூபா கொடுக்குது.
கூலி வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுறவன் செத்து போனால் கொடுக்குமா? கொடுக்காது. நன்றி, வணக்கம்.